இப்போ உங்களுக்கு கிளினிக்கல் கேஸ் வந்து ஒரு அத்தெரோஸ்க்ளெரோசிஸ்னு கொடுக்க மாட்டாங்க. மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், கரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக், அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் வந்து அட்மிட் ஆகி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் சினாரியோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதில் தான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் டைரெக்டாக இருக்கலாம், அத்தெரோஸ்க்ளெரோசிஸ்னு டைரெக்டாக இருக்கலாம், சிஏடி கரோனரி ஆர்டரி டிசீசஸ்னு டைரெக்டாக இருக்கலாம். ரைட்டாக கேஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதில் என்னென்ன பயோகெமிக்கல் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இசிஜி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் சைட் செஸ்ட் பெயின், வாமிட்டிங், டிசீனஸ், வாட் இஸ் தட், நாசியா, வாமிட்டிங், லைக் தட். இந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும் அந்த கிளினிக்கல் சினாரியோவில். இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீங்கள். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டியாக் ட்ரோப்போனின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 3 டைப்பு நம்மகிட்ட இருக்குது. சிடிஐன்னு 3 டைப்பு. அதில் டி அண்ட் ஐ தான் நம்ம லேபில் வந்து மெஷர் பண்ணுறோம். கார்டியாலஜிஸ்ட்டு கேட்பாங்க. அது வந்து கார்டு டெஸ்ட்லேயும் பண்ணுவாங்க, பிளட் எஸ்டிமேஷனும் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கார்டு டெஸ்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிடுவாங்க, பிளட் டெஸ்ட்டில் வேல்யூ கொடுத்துருவாங்க. ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் கார்டியாக் ட்ரோப்போனின்றது உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் அப்படின்னா இசிஜிக்கு முன்னாடி சேஞ்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே கார்டியாக் ட்ரோப்போனின் பாசிட்டிவ் ஆகிடும் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் பேஷண்ட்டில். அதனால தான் கார்டியாக் ட்ரோப்போனின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கார்டியாக் ட்ரோப்போனின் பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லை வேல்யூ கொடுத்துருந்தா ஹையாக நார்மலான்றதை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்து 2 கார்டியாக் மார்க்கர் கொடுப்பாங்க. ஒன்று எல்டிஹெச் லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ், இன்னொன்று சிகேஎம்பி கிரியேட்டின் கைனேஸ், எம்பி மசில் பிரெயின் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனுடைய லெவல்ஸும் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைனா எலிவேட்டட்னு சொல்லிடுவாங்க. ரைட்டாக, இது நீங்கள் ஐசோ என்சைம்ஸ்னு ஒரு சாப்டரில் படிப்போம். நம்ம எதுவும் அது செப்பரேட்டாக ஐசோ என்சைம்ஸ் போட்டிருக்கிறோம். அதில் எல்டிஹெச்னா என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, சிகேனா என்னென்ன ஃப்ராக்ஷன், கிரியேட்டின் கைனேஸ், லாக்டேட் டிஹைட்ரேஷன்றதை நம்ம ஐசோ என்சைம் டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து சம்டைம்ஸ் இசிஜி அந்த கிளினிக்கல் சினாரியோவில் கொடுத்துருவாங்க. அதில் யூஸ்வலாக மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் உங்களுக்கு யூஜி ஃபஸ்ட் இயருக்கு கொடுக்குறது 2 ஃபைண்டிங்ஸ் தான். பெத்தலாஜிக்கல் கியூ சேஞ்சஸ் ஆர் கியூ வேவ்ஸ். செகண்ட் ஒன் இஸ் டிப்ரெஸ்டு எஸ்டி செக்மெண்ட். இசிஜி பார்த்துருப்பீங்க, பிக்யூஆர்எஸ்டின்னு இருக்கு இல்லையா, அந்த எஸ்டி எலிவேட்டட் ஆர் டிப்ரெஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ரெஸ்டு எஸ்டி செக்மெண்ட்ஸ் இது ரெண்டும் இசிஜியில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவரையும் கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு உங்களை என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீடு வால்டு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் எல்டிஎல் ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. பிளட் சாம்பிள் பண்ணாமல் மற்ற லிப்பிட் ப்ரொஃபைலில் இருக்கிற பேராமீட்டர் வேல்யூ வச்சுக்கிட்டு எல்டிஎல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இதுக்கு உங்களுக்கு லிப்பிட் ப்ரொஃபைல் தெரிஞ்சாங்கன்னா நம்ம செப்பரேட்டாக லிப்பிட் ப்ரொஃபைல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது பார்த்தா தான் நீங்கள் இந்த ஃப்ரீடு வால்டு ஃபார்முலா சொல்ல முடியும். அது ரிலேட்டட் டு எல்டிஎல், எஸ்டிமேஷன் ஆஃப் எல்டிஎல். அதுக்கடுத்து எல்டிஎல் ஹெச்டிஎல் ரேஷியோனா என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, அது அதிகமாக இருந்துச்சுனாக்கா they will go for atherosclerosis. அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ டோட்டல் கொலஸ்ட்ரால் அண்ட் ஹெச்டிஎல் ரேஷியோ. இந்த 2 ரேஷியோ நார்மல் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அத்தெரோஸ்க்ளெரோசிஸ் போவானா இல்லைன்றதை கண்டுபிடிக்கணும். அப்போது ஃப்ரீடு வால்டு ஃபார்முலா என்ன சொன்னோம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொன்னோம். அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு வேல்யூ தெரியும், அதிலிருந்து ஹெச்டிஎல்ல மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் ட்ரைக்ளிசரைட் டிவைடட் பை 5. இதுதான் ஃப்ரீடு வால்டு ஃபார்முலா ஃபார் தி எஸ்டிமேஷன் ஆஃப் எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அதுக்கடுத்து டோட்டல் கொலஸ்ட்ராலுக்கு ஹெச்டிஎல்லுக்கு 5 ரேஷியோ, எல்டிஎல்லுக்கும் ஹெச்டிஎல்லுக்கும் 3.5 ரேஷியோ. அதுக்கடுத்து ஃப்ளிப்டு பேட்டர்ன் இன்னொன்று வந்துட்டு நான் ஹெச்டிஎல்னு ஒன்று கேட்குறாங்க, அதை நான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறேன். அதாவது ஹெச்டிஎல்லை தவிர மீதி எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கோங்க, அதான் நான் ஹெச்டிஎல். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது அதிகமாக தாண்டி போச்சுன்னா they will go for atherosclerosis that leads to myocardial infarction. நான் ஹெச்டிஎல் என்னென்ன காம்போனன்ட்ஸ்னால் எல்டிஎல், விஎல்டிஎல், ஐடிஎல் அண்ட் எல்பிஏ ஆல்சோ. அதனால் இது எல்லா லிப்பிட் ப்ரொஃபைல் நார்மல் வேல்யூவும் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஃப்ளிப்டு பேட்டர்ன் ஒன்று சொல்கிறாங்க. இதுவும் ரிலேட்டட் டு எல்டிஹெச், தட் இஸ் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த ஃப்ளிப்டு பேட்டர்ன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐசோ என்சைம்ஸில் லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸில் நமக்கு 5 கிளாஸஸ் இருக்கும். எல்டிஹெச் 1, 2, 3, 4, 5ன்னு. அதில் 1 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக 1 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருக்குதுன்னா எல்டிஹெச் 2 வந்து 35 இருக்கும். அது கொஞ்சம் எல்டிஎல் ஹெச் 1 விட எல்டிஹெச் 2 அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக. வேறஸ் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் பேஷண்ட் இல்லை கரோனரி ஆர்டரி டிசீசஸ் பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்டிஹெச் 1 அதிகமாக இருக்கும், எல்டிஹெச் 2 கம்மியாக இருக்கும். இதை தான் ஃப்ளிப்டு பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் தி ஹால் மார்க் ஃபார்
myocardial infarction. Okay, next ஹைப்பர் லைப்போப்ரோட்டீனிமியா நமக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம இன்னொரு இதில் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஹைப்பர் லைப்போப்ரோட்டீனிமியா, சயின்டிஸ்ட் நேம் ஃப்ரெட்ரிக்ஸான். சம்டைம்ஸ் ஃப்ரெட்ரிக்ஸான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்பர் லிப்பிடிமியா அப்படின்னு கேட்பாங்க. அதில் இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் ரிலேட்டடாக ஒரு டைப் இருக்குது, அந்த டைப் என்னன்னு கேட்பாங்க. Which hyperlipoproteinemia is associated with myocardial infarction, atherosclerosis or coronary artery disease na type 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 2ல A, Bன்னு ரெண்டு இருக்குது. அதில் டைப் 2A is very known for this hyperlipoproteinemia, myocardial infarction, coronary artery disease. டைப் 2A. ஓகே, அதுக்கடுத்து ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் கேட்காம அத்ரோஸ்க்ளிரோசிஸ் இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற ரெண்டு காம்போனண்ட் LDL அண்ட் HDL உங்களுக்கு தெரியும். LDL பேட் கொலஸ்ட்ரால், HDL குட் கொலஸ்ட்ரால். ஏன்னு கேட்டால் லிவர்லேருந்து பெரிஃபெரிஸ்க்கு தள்ளிட்டு போகிற கொலஸ்ட்ராலை தள்ளிட்டு போகிறவர் LDL. அதனால் அவர் எல்லா இடத்துலையும் போய் கொலஸ்ட்ராலை டெபாசிட் பண்ணுறதால அவர் பேட் கொலஸ்ட்ரால், லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் LDL. அதே பெரிஃபெரிஸில் இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலையும் ஸ்கேவேஞ்ச் பண்ணி லிவருக்கு கொண்டு வந்து அங்கேருந்து இன்டெஸ்டைன் பைல் வழியாக வெளியே செக்ரேட் பண்ணுறதுனால HDL வந்து குட் கொலஸ்ட்ரால். ரைட்டா? From the liver to peripheries LDL, from the peripheries to liver HDL. இந்த HDLக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு வேணும், LCAT அவருக்கு பேர். அவர் இல்லாமல் இந்த ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் நடக்காது. LCATனா லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்பரேஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. ஸோ HDL LDLோடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த HDLல LCATனா யார், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ட்ரோப்போனினில் 3 இது சொன்னோம், CIT 3 ஃப்ராக்ஷன், கார்டியக் என்சைம்ஸில் லாக்டேட் டிஹைட்ரோஜினேஸ் அண்ட் CKMB கிரியாட்டின் கைனேஸ், ஹைப்பர் லைப்போப்ரோட்டீனிமியா டைப் 2A சொன்னோம், ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் சொல்லியிருக்கோம். ஃபைனலாக மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக் இஸ் very important. Right? Bye.